தாங்க ஜெஸி ஷேட் ஆஃப் தி டாக் அதோட பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஜங்கோட அப்பா தயங்க எப்படியாவது வீட்டை விட்டு துரத்துரு இல்லை அவனை க்ளோஸ் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை வச்சுருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படி தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஜங்குக்கும் போய் தூங்கியிருப்பான். ஜங்குக் தான் இப்போது ஸ்டெப்ஸுக்கு கீழே நடந்து வந்துட்டுருக்கான். அதுக்கும் கீழே தயங்க தான் அப்படியே ஸ்லைடாகி நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு அவனை பார்த்துட்டு சி காலையில் மூஞ்ச பார்த்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்போது தேங்கையில் பார்த்தா அப்படியே வழிமறிச்சு நிற்கிறான். ஜங்குக் இந்தா கோல்ட் காஃபி. நீ ரொம்ப கோபமாக இருப்பியா? இதை குடிச்சினா கூலாகிடுவா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக் அவனை முறைச்சி பார்த்துட்டு அந்த கப்பை வாங்கி அப்படியே செவுத்தில் அடிக்கிறான். ஸோ அப்படியே உடையுது அந்த கப்பு. அப்படியே தேங்கிட்ட வந்துட்டு ஏய் இன்னைக்கு நைட்டில் நீ இருக்க மாட்ட. ஏன் சொல்லு? ஏன்னா கடவுள்கிட்ட நீ பிச்சை கேட்டுட்ருப்ப என் உயிரை திருப்பி கொடுங்கன்னு. நான் வரும்போது நீ இருக்க மாட்ட, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். தயாங் ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நிற்கிறான். ஸோ இந்த சைடில் ஜங்குக் அவன் ஒர்க் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளைண்ட்டு மீட்டிங்காக இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஒரு மீட்டிங்கில் தான் உட்காந்துட்ருக்கானே. ஸோ அவங்க ப்ராடக்ட் பற்றி டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க ஒன் ஆஃப் தி கிளைண்ட். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு கால் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு கட் பண்ணி வைக்கிறான். திருப்பியும் அகெயின் போட்டுகிட்டே இருக்காங்க கால். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கோட அப்பா தான். ஐயோ இவருக்கு என்னடா சும்மா கால் போட்டுருக்கீங்க? டேய் உன்னை என்னடா பண்ண சொன்னேன்? நான் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா வந்து பேசிக்கலாம். டேய் இப்போ பேசணும்டா உங்ககிட்ட. சரி இருங்க. ஸோ ஜங்குக்கும் 10 நிமிட்ஸில் வந்துடுறேன். ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே மீட்டிங் ஹால்லேருந்து வெளியே வரான். என்னடா உனக்கு பிரச்சனை? வீட்டுக்கு போனால் அவன் தொலை பண்ணுறான், ஆஃபீஸ்க்கு வந்தால் நீங்கள் கால் பண்ணி தொலை பண்ணுறீங்க, நான் தான் பிரச்சனை. டேய் உன்னை என்னடா பண்ண சொன்னேன்? நான் பண்ண சொன்னீங்க அந்த அவனை என்ன பண்ண சொன்னேன்? அதுவா, இன்னைக்கு நைட்டு அவனை போட்டு தொல்றதா பிளான் போட்டிருக்கேன். எல்லாம் முடிஞ்சிடும். அவள் தான் அவன் மைண்டில் பிளான் பண்ணேன். டேய் போய் நியூஸை பாடுறா. ஐயா என்னாச்சுடா? போய் பாருடா. இப்போது அப்படியே ஜங்குக் நியூஸ் ஆன் பண்ணி பார்க்குறான். இப்போது அப்படியே அந்த நியூஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தேங்க் தான் அப்படியே எல்லாருக்குமே வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நானும் ஜங்குக்கும் ரொம்ப நாளாக டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் ஆக போகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் தான் மேரேஜா எப்போ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அதை வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாகிறாரு தயாங். இதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கு அவனுக்கு செம்ம கோவம் வருது. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே எட்டி எட்டி உதைக்கிறான். அங்கே ஃபுல்லாகவே கிளாஸ் திங்ஸாக இருக்குது. ஸோ எல்லாமே அங்கேயும் இங்கேயுமா நொறுங்குது. இப்போது லைனில் இருக்க அவங்க அப்பா தான், டேய் என்னடா பண்ணிகிட்ருக்காங்க? நான் டாட் பேசிகிட்டு இருக்கான் இவன். கண்டிப்பாக அவன் சாவையும் கருதான். நீங்கள் நைட்டு இருக்கு அவனுக்கு. டே அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நீ கொன்னுட்டீன்னா ஜெயிலுக்கு தாண்டா போவ. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அவ்வளோ வேண்டாம், எனக்கு இருக்க ரெப்புடேஷனும் போயிடும். இப்போ என்ன பண்ணும் டாட்? என்ன பண்ணுமா? நீ நேற்றே போட்டு தள்ளியிருந்தா இந்த நேரத்துக்கு எங்கே வந்து நின்று இருக்குமா? சொன்னால் சரியாடா? உடனே பண்ணாதான் என்ன உனக்கு? இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு. வேறு வழியே இல்லை உனக்கு. என்ன டாட், நீ அவனை மேரேஜ் பண்ணுறதா ஒரே வழி. டாட் ஹே என்னடா? இதுக்கு தான் சொன்னேன், நீ அவனை மேரேஜ் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்கணுமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? சரி ஓகே. சரி ஓகே, என்னன்னு பாருங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடுறான். அங்கே செம்ம கோவத்தோட கார்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து போகிறான். பின்னாடியும் பிரைட் ஓடியே வரான். பாஸ் மீடியா இருக்குது பாஸ், பார்த்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி ரிமைண்டர் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போது அங்கேருந்து போகிறான். இப்போது அப்படியே எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. அப்படியே தயங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு ஷோல்டர்ஸில் ஹேண்ட் போட்டுட்டு சொல்லுங்கள் சார். ஜங்குக் சார், உண்மையாக இவர் சொல்கிறது நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்களா? அப்புறம் கூடிய சீக்கிரம் கல்யாணம்லாம் சொல்லிக்கிறாங்க.
ஆமாம், கல்யாணம் பண்ண போகிறோம் வித்தின் 2 டேஸில். 2 டேஸா? ம். எல்லாருமே அப்படியே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. தயாங்க அப்படியே ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறான். 2 டேஸ்லையா? ம். ஆமாம் செல்லம், 2 டேஸில் கல்யாணம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க பார்த்து ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணுறான் அவன். தயங்க ஒன்றுமே புரியல. அவனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக ஃபேஸை வச்சுட்டு பார்க்குறான். இப்போது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சர்ச்சில் தான் காட்டுறாங்க. இப்போது ஜங்குக்கும் தயாங்கும் அப்படியே ஃபாதர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஃபாதர் தான் இப்போது ஜியான் ஜங்குக் ஆகினி அதான் மேரேஜ்னு ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் என்ன சம்மதமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட கையை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து அப்படியே ரிங் போட்டு விட்றாரு. இப்போது தயங்கும் ரிங் போட்டு விட்றான். ஜங்குக் தான் செம்ம குலவெறியோடு நின்றுட்டுருக்காங்க. எப்படா இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். அங்கே ஜங்குக்கோட அப்பாவுக்கும் பிடிக்கல, ஜங்குக்குமே இந்த மேரேஜ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் தயங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. டைம் ஸ்கேப்ஸ் இப்போ அப்படியே நியூஸில் தான் போயிட்டுருக்கு. தொழிலதிபர் ஆகிய ஜியான் ஜங்குக்கை மேரேஜ் செய்த தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்க ஜங்குக்கோட அப்பாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஐயோ, என் வயிறு எரியுது. ஏங்க, நான் வேணா தேங்காய் பால் தட்டுமா? ஏய் போடி, என் பையன் வாழ்க்கையே போயிடுச்சுன்றா. ஏங்க என்னங்க, அந்த பையனுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருக்கான். ஏய் 500 கோடி சொத்துடி, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சேன்டி. இவன் என்னன்னா வேணாண்டி, நான் என் வயிற்றுச்சலில் இருக்கேன் ஆல்ரெடி, போயிடு நீ அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்து கத்திட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கோட அம்மா, உங்களுக்கு என்ன தெரியும், என் பையனுக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. சும்மா இல்லை 500 கோடி சொத்து, ஒரு வாரிசு தான். நான் அடிக்கலான்னு பார்த்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டல. ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் கெடுத்துட்டல. போச்சு, எல்லாம் போச்சு. என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா? ஜங்குக்கு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான் அவங்க அப்பாவை. நல்லா குடி, ஏன் குடிக்க மாட்டேன்? புது ஒய்ஃப் வேறு வந்திருக்கு, போ அவங்க கூட சந்தோஷமாக இரு. டேட், இருக்கிற டென்ஷனில் இன்னும் நீங்கள் டென்ஷன் பண்ணாதீங்கன்னா ஒழுங்காக கிளம்பி போயிடுங்க. இப்போது நைட் போல் தான் ஆகுது. இப்போது அப்படியே ஜங்குக்கோட ரூமில் காமிச்சா தேங் தான் அப்படியே பெட்டில் அப்படியே படுத்திருக்காரு. இப்போது ஜங்குக்கும் கரெக்டாக அவன் ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா தயாங் ஜங்குக்கோட கட்டில் படுத்திருக்காரு. எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்கா? இதுதான் வேறு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் படுப்போம். நமக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன, ஒரே ரூமில் தானே இருக்கணும். இதுக்கப்புறம் நான் இங்கே தான் படுப்பேன், அவங்க கூட தான் படுப்பேன். பாரு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பி போய்டு, ஏன்னா டென்ஷன் ஆகாதான். கையை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். ஓ, கை மட்டும்தான் வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். பார்த்தயாம், ஏன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, இங்கே கிளம்ப ஃபஸ்ட்டு. கிளம்ப முடியாது ஜங்குக், நான் இனிமேட் இங்கே தான் இருப்பேன். அப்படியே தயாங் திரும்பி படுத்துக்கிறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே வெளியே வரான். வந்துட்டு அப்படியே புரோக்கர் மாமாவுக்கு தான் கால் பண்ணுறானே. 1/2 ஹவரில் வேணும். ஓகே பாஸ். இப்போ ஜங்குக் அந்த ரூம்லேயே ஒரு சோஃபா இருக்கும், அங்கேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். தயாங்கும் நல்லா தூங்கிட்டான். ஜங்குக் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே தயாங்கே பார்த்து குடிச்சிட்ருக்கான். ஸோ குடிக்கிறான், தயாங்க பார்க்குறான், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது 1/2 ஹவர் மேலே ஆகிடுச்சு. இப்போது ஜங்குக் தான் டைம் பார்க்குறான். நான் இது 1/2 ஹவர் வேலையும் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணி கீழே போய் பார்க்குறான். பிரைட்டு, பாஸ் எங்கடா? என்னது பாஸ்? பொண்ணு வர சொன்னால, எங்கடா? பொண்ணா பாஸ்? அந்த பொண்ணு போயிடுச்சு பாஸ், நான் தான் அனுப்பி விட்டேன். என்னது, நீ தான் அனுப்பி விட்டியா? அந்த பொண்ணு வந்துச்சு, நான் தான் போ சொன்னேன் பாஸ். என்னது, போ சொன்னியா? யார்கிட்டா போ சொன்னா? பாஸ், சின்ன பாஸ் தான் எந்த பொண்ணையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னார். சின்ன பாஸா? யார் அது சின்ன பாஸு? பாஸ், எங்கள் ஒய்ஃபு. பாஸா? நான் பாஸாடா? பாஸ் அவருக்கு என்ன தெரியுமா சொன்னார்? நான் சொன்னான், உங்கள் பாஸ் கேட்குறாருன்னு ஏதாவது ஒரு பொண்ணையாவது அழைச்சிட்டு வந்து விட்டீங்க. உங்கள் பாஸ் பொண்ணு கேட்டான்னு எவ்வளோது இங்கே வந்தா ஒருத்தன் தலை இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டார் பாஸ் எங்களை. அதனால தான் பாஸ் நான் வந்து விடல. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பிரைட்டோட ஷர்ட்டை விட்டுட்டு செம்ம வெறியில் அப்படியே மேலே போகிறாரு. தயாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எழுந்துடுறா. பெட்டை போட்டு உழுக்கிறான் ஜங்குக்.
என்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக எழுந்து உட்காராரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? விட்டா ஓவராக பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன பண்ணேன் ஜங்குக்? என்ன எனக்கு தூக்கம் வருது. என் தூக்கத்துக்கு எடுத்துட்டு என்னடா தூங்க போகிறா? ஆமாம், நீ இன்னொரு பொண்ணு கூட இருப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்குன்னு நினைக்கிறியா? என்னால முடியாது. ஓ தயம், உனக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்க. இல்லைன்னு வச்சுக்கோ, அன்றைக்கி நைட்டே நீ காலியாக இருப்போம். பொழைச்சிட்டேன். இன்னொரு வாட்டி என்னோட ரோட்டில் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கன்ஃபார்ம் டெத்து தான். புரியுதா? என் ரோட்டில் வந்தா அவ்வளோதான். ஒன்று வருவேன், கண்டிப்பாக வருவேன். நான் உன் கூட இருக்கும்போதே வேற ஒருத்தி கூட இருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண சொல்கிறேன்? என்னால் முடியாது. உன் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. நீ என்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். ஓ, எனக்கே ரூல்ஸ் போடுறியா நீ? ரூல்ஸாக போடுறா? இருக்கு உனக்கு. இங்கே தானே இருப்ப, டெய்லி இருக்கு. இப்போது அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. காலையில் எழுந்து வரான். அப்படி அவன் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இப்போது அப்படியே கிச்சன் தான் வரானே. அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாருமே ஃபுட்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ தயாங் வந்து அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு உட்காரான். அந்த மேட்ஸ் எல்லோரும் வந்துட்டு தயாங்க்கு வந்து எல்லா ஃபுட்டும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தயாங்கையும் எடுத்துட்டு இருங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் எடுத்து வைக்கிறான். இப்போ அந்த மேட்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க தயாங்கே. பாஸ் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. இப்போது தயாங்க அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான். அங்கே இருக்க மேடை அப்படியே கூப்பிட்றான். என்னங்க இது? சாப்பாடு உப்பு அதிகமாக இருக்குது, காரமும் அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் தெரியாமல் போட்டுட்டிங்களா? பாஸ் தான் இதெல்லாம் போட்டார். என்னது ஜங்குக்கா? ஆமாம், பாஸ் தான் போட்டார். ஓ, இதெல்லாம் பண்ணுறாரா பாஸு? ஓகே, இதுதான் நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான்னா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்றான். அவங்க பாஸ் வேண்டாம், அது நிறைய காரம் இருக்கும், உன்னால் சாப்பிட முடியாது. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான். அவன் கண் அந்த டேஸாக வருது. பட் அதெல்லாம் துடைக்கல. அவன் பாட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து அவனோட வேலைக்கு போகிறான். ஸோ ஃபுட் டெலிவரி வேலை தானே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் வந்து அவன் வேலைக்கே போகிறான். ஸோ இதெல்லாம் ஜங்குக் ஓரமாக நின்று பார்த்துட்டு ஸ்மெக் பண்ணிகிட்ருக்கான். இதே மாதிரி தான் உன்னை கொடுமைப்படுத்திட்டே இருப்பான்டா. டே இருக்கு, உனக்கு இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்படி தான் போகுது. தயங்கிட்ட வம்பு எடுத்துகிட்டே இருப்பார். ஃபுட்டில் இந்த மாதிரி உப்பு காரம் போடுறது, குளிக்க போகும்போது ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே தூக்கி வெளியே போடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தயங்கு இதெல்லாம் கடுப்பாக தான் இருக்குது. பட் அவன் எல்லாத்தையும் தாங்கிட்டே இருக்கான். ஸோ இப்படியே தான் டேஸ் போயிட்டே இருக்கு. இப்போது ஜங்குக்கோட அப்பா கிட்டேருந்து ஜங்குக்கு கால் வருது. டேய், உன் தம்பி வரானாண்டா. அவன் இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கான். சியோவில் தான் வந்து செட்டில் ஆக போகிறானா. ஏதோ நியூவாக பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போகிறானா. அதனால் உன் வீட்டில் வச்சு பார்த்துக்கோ தம்பியை, சரியா? இப்போ என்னடா, நீ தான் பார்த்துக்கணும் உன் தம்பியை, புரியுதா? எதுக்கு இங்கே வரணும்? அதெல்லாம் வர தேவையில்ல. அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது, வேணாம். என்னடா இப்படி பேசுகிற? உன் தம்பிடா, நீ தானடா பார்த்துக்கணும். ஓகே, என்னோடய விஷயத்தில் அவன் தலையிடாமல் இருந்தாலே எனக்கு ஓகே தான். சரிடா, நான் அவன்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணாலும் அவன் கேட்க மாட்டான், சரியா? நான் அவன்கிட்ட எல்லாமே விளவரையாக சொல்லிடுறேன், சரியா? அவன் வேலையாக அவன் வந்து பார்க்க போகிறான், அவ்வளோதான். உனக்கு பிரச்சனையே வராதுடா. அவன் பாட்டுன்னு பிஸ்னஸ் வேலைக்கு போயிடுவான். காலையில் போனால் நைட் தாண்டா வருவான். ஓகே, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி டே ஸ்கிப்ஸ் ஆகுது. இப்போது தயங்கம் வந்து அவனோட டெலிவரி ஒர்க் போயிட்டு தான் இருப்பான், வீட்லேலாம் இருக்க மாட்டான். ஸோ அவனும் வந்து சைட் பை சைட் அவனோட ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கான். ஸோ அவனும் போயிட்டு டெலிவரிலாம் முடிச்சுட்டு தான் வருவானே நைட்டு. இப்போ அப்படி பிரைட் தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஸோ ஜங்குக்கோட தம்பி வரேன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அவரை பிக் பண்ணுறதுக்காக இப்போது பிரைட்டும் அங்கே போகிறான். பாஸ் வெல்கம். பாஸ்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க. பாஸுக்கு தெரிஞ்சா திட்டுவார். பாஸா? யார்? ஜங்குக்கா? ஆமாம், ஜங்குக்கு தெரிஞ்சா திட்டுவார். அவங்கள்ட வரான், என் பேர் சொல்லியே கூப்பிடு.
அவன் என் அண்ணன் தானே போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வண்டியிலே இருக்கிறாரு. ஸோ பிரைட்டும் எல்லா லக்கேஜும் பின்னாடி எடுத்து வச்சுட்டு அவனும் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இப்போ அப்படி மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. கார் வந்து இறங்கின உடனே அப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே அப்படியே போகிறாரு. ஓ, எந்த கால் எடுத்து வைப்போம்? வலது காலா இடது காலா? 2 காலையும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே போகிறாரு. கூட தம்பி உள்ளே வரும்போது எல்லாருமே பேண்ட் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களே. அங்கே இருக்க மேட்ஸ் பாடி கார்டு எல்லாருமே வாயை பொழுந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக இருக்கார். அவர் பாரு ஜங்குக் சார் மாதிரியே இருக்காங்க. பின்ன அவர் தம்பி அவர் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆனால் இவர் பார்க்க நல்லவர் மாதிரி இருக்கார்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சோஃபா கிட்ட காமிச்சா ஒரு பர்சன் தான் ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட தம்பி அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு பேக்கில் அப்படியே நடந்து போய், ரைட்டு யாரா அந்த பையன்? ஐயோ பாஸ், அவரை தெரியாதா? அவர் தான் சின்ன பாஸு. என்னது சின்ன பாஸா? யாரா அது? பாஸ் அதான் உங்கள் அண்ணனோட ஒய்ஃபு. என்னது அண்ணனுக்கு ஒய்ஃபா? அப்படியே அவன் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான் தயாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ். திருப்பியும் தயாங்கே பார்த்துட்ருக்கான் இவன். இப்போ இந்த சைடில் வந்து ஜங்குக்கோட தம்பி தான். ஸோ தயாங்க அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அவன் கிட்ட போகிறான். தயாங்க இப்போ போயிட்டு, என்ன இன்னைக்கு ரொம்ப மாடலாக ட்ரெஸ் பண்ணியிருக்க? எப்போவுமே பிளாக் ஷர்ட் தானே போடுவேன்? இப்படி சொல்லிட்டு கிட்ட போய் பேசுகிறான். அப்படியே ஷர்ட்டெல்லாம் தொட்டு பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடில் இருக்க பர்சனுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே எகுறுது. இப்போது தயாங்க அப்படியே அவன் ஹார்ட் பீட்டில் கை வச்சுட்டு, என்ன எப்போவுமே எனக்கு தான் ஹார்ட் பீட் எகுரும், உனக்கு என்ன எகுறுது? உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க, என்னை பார்த்து உனக்கே ஹார்ட் பீட் எகுறுது? இதெல்லாம் க்ளோஸ்அப்பில் நின்று கேட்டுட்ருக்கான் தயாங். உன் பேர் என்ன வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு? உன் பேர் என்னன்னு கேட்டான். என் பேர் உனக்கு தெரியாதா அபி? இப்போ பிரைட் பார்த்துட்டு, ஐயோ அபியா பாஸ் பாஸ், அவர் சின்ன பாஸ் பாஸ். தயாங் பார்த்துட்டு, என்ன இவர் நம்ம பாஸ் கிடையாது. என்னது பாஸ் கிடையாதா? என்ன லூசாடா நீ? பாஸ் நீங்கள் நினைக்கிற பாஸ் இவர் கிடையாது பாஸ். என்னடா உளர்ற, எனக்கு ஒன்றும் புரியல. கன் எடுக்கணுமா? பாஸ் கன்னில் எடுத்துடாதீங்க, இவர் நம்ம பெரிய பாஸோட சின்ன பாஸ். டே பிரைட்டே இரு நான் சொல்கிறேன். ஓகே பாஸ். தயாங்க அப்படியே பார்க்குறான். இப்போது எதிர்க்க இருக்க பர்சன் தான். என் பேர் ஜேகே. அதான் தெரியுமே, என் ஹஸ்பண்ட் பேரும் ஜேகேன்னு தான் சொல்லுவாங்க. நான் உன் ஹஸ்பண்ட் கிடையாது. என்ன உள்ளார ஜங்குக்? ஓ இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு ஜங்குக் கிடையாது, நான் ஜேகே. அண்ட் அனதர் பேரும் இருக்குது குக்கி. வீட்டில் எல்லோரும் என்னை குக்கின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜங்குக் வந்து என்னோடய அண்ணா. ஜேகே. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி ஒரு வாய்ஸ், ஜேகே